கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடே தற்போது இந்த RSS இந்துத்துவ கும்பல்னால தொடர்ந்து சர்ச்சையா இருக்கிறது. இப்பதான் திருப்பூர்ன்ற சர்ச்சை முடிந்திருக்கிறது. சந்தனக்கூடு கூட இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் கொண்டாடக்கூடிய சூழல்ல தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திர அந்த கோயில்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பாரத் மாதா கி ஜெய், வீர சாவர்கள் வாழ்க்கை, ஓம் காளி ஜெய் காளி இந்த முழக்கத்தை போட்டிருக்காங்க. இது திட்டமிட்டே அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் மனோ தங்கராஜ் அவர்கள் வரும்போது இந்த கோஷமானது எழுப்பப்பட்டிருக்கிறது. அலலியா பாபு அவர்களே வெளியேறுகின்ற மாதிரி அவங்க கருத்துக்களை வச்சிருக்காங்க. தொடர்ந்து வலதுசாரி பாஜகவுடைய ஊடகங்கள்லாம் அதை தொடர்ந்து பேசுபொருளாகியிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? பெரியார் காட்டிய வழியில் வன்முறையற்ற தமிழகம், அண்ணா அமைத்து கொடுத்த பாதையில் ஜனநாயக நெறிமுறைக்கு உட்பட்ட ஆட்சி, மக்கள் வன்முறையற்ற மக்களை பக்குவப்படுத்திய தமிழ்நாட்டில் ஒரு ஆபத்தான சூழ்நிலை இப்பொழுது நாம் எதிர்நோக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியான நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருப்பதை நான் வேதனையுடன் பதிவு செய்கிறேன். பிரிவினைவாதம், மதவாதம், வன்முறை கும்பல் திட்டமிட்டு அமைதியை சீர்குலைப்பதற்காக கடவுளின் பெயரால் உணர்ச்சிகளை மக்களிடத்திலே தூண்டி அதன் மூலமாக ஒரு கலவர பூமியாக தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்று ஒரு 100 ஆண்டு கால RSS சங் பரிவார் திட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அந்த திட்டம் தோல்வியடைந்ததை ஒன்றிய அரசுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அந்த அதிகார முழு மிஷினரியை பயன்படுத்தி இங்கே கலவர சூழலை ஏற்படுத்துவதுதான் RSS திட்டம். எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, தோல்வி அடைகிறாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் நடந்த விஷயத்தை நான் முழுமையாக பார்த்தோம் சொன்னால், நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்துல தானு மாலையான் கோயில் மும்மூர்த்திகள் உற்சவம் சொல்லுவாங்க. அதை பெரிய அளவுல குறிப்பிடத்தகுந்த மக்கள் தள்ளுகின்ற ஒரு கோயில். அங்கே திருவிழா, இன்றைக்கு ஆன்மீகத்தில் ஏதோ ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் திரண்டிருக்காங்க. நம்முடைய மாண்புமிகு இந்து சமய துறையுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களும், நம்முடைய பால்வளைத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள், அதிகாரிகள்லாம் கலந்துருக்காங்க. திடீர்னு நீங்க பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகளுக்கு அங்க உற்சவம், தேர வடம் முடிச்சு இழுக்கிறாங்க. அங்கே உற்சவம் விழா, அந்த பூஜைகள் நடைபெறுவது தானு மாலையானுக்கு, மும்மூர்த்திகளுக்கு. இந்த இடத்துல கள்ளத்தனம், பிஜேபி என்று சொன்னாலே நான் கொஞ்சம் கடுமையான வார்த்தை போட்டு, அந்த வார்த்தை உண்மை. கள்ளத்தனம் தான் பிஜேபி இருப்பேன். இன்னைக்கு கூட சேகர் பாபு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சோர தின்றியா பீய தின்றியான்னு கேட்டிருக்காரு. எதுக்கு அவருக்கு இந்த கேள்வி வருதுன்னு தெரியல எனக்கு. பீ தின்றதுதான் பிஜேபி இருப்பேன். இதற்கு அவர் சந்தேகம் அப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு. சோர தின்றியா பீய தின்றதுதான் பிஜேபி இருக்க முடியும். நரகளை சாப்பிடுவது தான் பிஜேபி. அதுவும் மனித நரகளை சாப்பிட மாட்டான். மனித நரகளை சாப்பிட்டவரும் புத்தி வந்துடும் பிஜேபி காரனுக்கு. அவன் மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் தானே. அது மாட்டு மூத்திரத்தை குடிப்பான், மாட்டு சாணியை சாப்பிடுவான், பன்றி நரகளை திம்பான். பிஜேபி பீதுன்றது தானே. பிஜேபி அப்படின்னாலே தமிழ்நாட்டில் நான் என்னைய பொறுத்தவரை பீதுன்ற அந்த கட்சி என்னடா கல்மா, என்ன கட்சி அது? அது கட்சியா? இந்திய நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய காங்கிரஸ் பெரு இயக்கம், பொதுவுடைமை இயக்கம் சுதந்திரத்துக்கு போராடியது. பின்னால் இன்றைக்கு வரைக்கும் தொழிலாளர் வர்க்கத்திற்கு போராடுகிறது. நீதி கட்சி சமூக நீதிக்கு போராடுகிறது. எதுக்குடா போராட? பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்க மானவ ரோசா வெக்கம் சூடு சொர்ண இருக்கிற இவங்களை கேட்கிற எதுக்குடா பிஜேபி கட்சி? தமிழ்நாட்டில் எங்கேயாவது பிஜேபி 100 வருஷம் இருக்குல்ல, இந்த கட்சி 100 வருஷம் ஜனசங்க, RSS, வழக்கமாறு, இந்து சபை இதெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்கள. உங்களுக்கு உழைச்ச தலைவன் எவனா இருக்கானடா? தலைவன் சில எங்கேயாவது இருக்க? ஒரு தலைவன் பெற சொல்லு பிஜேபி காரன். ஒரு தலைவன். எங்களுக்கு 1000 தலைவர் இருக்கான். காங்கிரஸ்காரருக்கு காந்தியிலிருந்து நேரிலிருந்து வரிசையா போச்சு தலைவர்கள். பொதுவுடைமை இயக்கத்துக்கு தலைவர்கள் இன்னைக்கு வரைக்கும் 101 வயதை தாண்டி நல்ல கண்ணு சென்று கொண்டிருக்கிறார். திராவிட இயக்கத்துக்கு தலைவர்கள்.
இவங்களுக்கு தலைவரே இல்லாம காமராஜர் சிலைக்கு மாலை போட வருவான், தேவர் சிலைக்கு மாலை போட வருவான், இப்படி கலவரம் பண்றவன். அம்பேத்கர் சிலைக்கு மாலை மானம் கட்டனாய், அம்பேத்கர் சிலைக்கு மானம் கட்டவனா, இந்துவா பிறந்து மானம் கட்டத்தனமா இருக்கு, இந்துவா மறைய மாட்டேன்னு சொன்ன அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வருவான் தகராறு பண்றதுக்கு. பிஜேபி என்றாலே வன்முறைக்காரன், அவன் வன்முறைக்கு பிறந்தவன், யோக்கியமானுக்கு பிறந்தவன் பிஜேபி இருக்க மாட்டான். நல்லவங்க இருக்காங்க, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை மாதிரி சகோதரி மாதிரி, நான் எல்லாத்தையும் பேசும்போது அவங்க இடம் மாதிரி போய் நிக்கிறாங்க, நான் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஆனா பிஜேபியில் இருந்தாலே அவன் பீதின்னு தான் இருப்பான். எதுக்கு அந்த கட்சி? சமூக நீதிக்கு போராடின கட்சியா, விலைவாசி உறவு போராட்ட கட்சியா, சுதந்திர போராட்டத்துக்கு போராடின கட்சியா, தொழிலாளர்களுக்கு போராடின கட்சியா, மாணவர்களுக்கு போராடின கட்சியா, தாய்மார்களுக்கு போராடின கட்சியா, சுதந்திரத்துக்கு போராடின கட்சியா, இந்திய எழுத்துக்கு போராடின கட்சியா, மொழி காப்பது எதிரா அந்த கட்சி? அந்த கட்சியில இருக்க எதிரா மானக்கட்டை தானே இருப்ப. வக்கத்தே வகைத்தேவே தூக்கி போட்டு ரோட்ல பொண்டாட்டியால தாயால ரோட்ல தூக்கி போட்டு எரிஞ்சவன் அனாத பையன் சொல்லணும், அவன் தான் பிஜேபி இருப்பான். ஒரு முழு மனிதன் 6 அறிவு படைத்தவன் பிஜேபி கட்சியில் இருக்க மாட்டான். ஏன்னா மும்மூர்த்திகளுக்கு அங்க இன்னைக்கு சுசீந்திரத்துல தானு மாலையான் கோயில்ல நடந்துகிட்டு இருக்கு, அங்க பூஜை நடந்துகிட்டு இருக்கு. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் ஆத்தாட்ட போய் சொல்றா ஜெய் ஸ்ரீராமான்னு. இங்க என்னடா மும்மூர்த்திகளுக்கு ஜெய் ஸ்ரீராமுக்கு என்ன அர்த்தம்? உங்க ஆத்தா கிட்ட போய் ஜெய் ஸ்ரீராமான்னு கேளு, ஜெய் ஸ்ரீராம் உங்க ஆத்தாக்கு என்ன தொடர்பு கேளு. நான் இப்படிதான் பேச முடியும் உங்களை மானகட்ட கள்ளத்தனமா வர்ற. நான் பிஜேபி காரனுக்கு ரோசம் உடம்புல ரத்தம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு பிஜேபி காரனுக்கு RSS காரனுக்கு சொல்றேன், இடம் தேதி அறிவிச்சுட்டு வாங்கடா, இடம் தேதி அறிவிச்சுட்டு எங்கடா நிற்போம்? நிக்க முடியுமா நீங்க எங்கிட்ட தமிழ்நாட்டுல? சும்மா கள்ளத்தனமா பிறந்தவன் இவன் பூரா பிஜேபி RSS கள்ளத்தனமா பிறந்த கள்ள குழந்தைகள் இவங்க. ஏடா அங்க விழா நடந்துகிட்டு இருக்கு, அங்க என்ன ஜெய் ஸ்ரீராம், அதை விட கேடு கட்டவங்க, இவங்க கேடு கட்டவனுக்கு பிறந்திருப்பாங்க பிஜேபி இருக்கு. உதாரணம், அங்க விழா நடந்துகிட்டு மும்மூர்த்திகளுக்கு, எங்களுக்கு மும்மூர்த்தி எந்த மூர்த்தியும் கிடையாது, எங்களுக்கு நாங்க பகுத்தறிவாதி, கடவுள் நம்பிக்கை கேட்டவர்கள். ஆனா மக்கள் நம்புகிற அந்த கடவுளை நாங்கள் நிந்திக்க மாட்டோம். அவன் நம்பிக்கை விளக்கம் சொல்லுவான், எங்க விளக்கத்தை ஏத்துக்கிறா நீ விட்டு கோயிலுக்கு போ, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, இதான் எங்க இது. ஆனா அங்க வந்துட்டு என்ன சொல்லிருக்கான், கோஷம் போட்டிருக்கான், மகாத்மா காந்தி இந்த நாட்டுல சுதந்திரத்துக்கு போராடி ஒரு மாபெரும் தலைவர், ஒரு மாபெரும் தேச பிதா. யார தேச பிதான்னு சொல்றான்? நீங்க என்ன குட்டிக்காரனை போட்டாலும் சாவார்கார் இந்த மண்ணில தேச பிதான்னு சொல்லுவாடா துரோகிய. வெள்ளக்காரன் பூட்ஸுக்கால நக்கி பிழைச்சு மண்டிட்ட ஒரு பரம்பரை சாவார்கார் பரம்பரை. வெள்ளக்காரன் பூட்ஸுக்கால் நக்கினவிட நீ மன்னிப்பு கடிதம் கொடுத்து முதல் மன்னிப்பு கடிதம் கொடுத்து பிழை பூஜை வாங்கின கூட்டம் நீங்க. நீ இன்னைக்கு கோயில்ல அப்ப உனக்கு கோயில் ஒரு புனிதமான இடம், நாங்க கோயில் கூடாது என்பதல்ல, கோயில் கொடியவரில் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்ப கொடியவரில் கூடாரமா மாத்த பாக்குறான், நாங்க பாதுகாப்பு கொடுக்கிறோம். இங்க தமிழ்நாட்டுலதான், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுலதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை, நம்முடைய புத்தாண்டு எந்த வன்முறையும் இல்லாம விபத்து இல்லாம இந்தியாவில் என்னங்கன்னா உலகத்திலே தமிழ்நாட்டுல நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் விபத்து இல்லாத புத்தாண்டு, வன்முறை இல்லாத கிறிஸ்துமஸ், வன்முறை இல்லாத தீபாவளி, வன்முறை இல்லாத ரம்ஜான், பக்ரீத், தீபாவளி பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிற ஊரு தமிழ்நாடு. அதுக்கு காரணம் திராவிட இயக்கம், பெரியார் அண்ணா பக்குவப்படுத்தி இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி. ஆனா நீ என்ன பண்ற, கள்ளத்தனமா அந்த கூட்டத்தில் அங்க நீ வருவேன்னு எங்களுக்கு தெரியுமா? நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு விழா நடக்க போகுது, இந்த விழாவுக்கு நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு ஒரு ஒத்துனாது. மரியாதையோட நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறாரு. இதே இடத்துல நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேணும், எங்களை ஒரு நாள் இந்த ஆக்டிங் முதலமைச்சர் மாதிரி ஒரு படத்துல நடிப்பார்ல முதல்வர், அது மாதிரி இந்த மாதிரி விழா நடக்கும் போது மட்டும் எங்களை மாதிரியா ஒரு நாளைக்கு நீ எங்களை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா போட்டு விடுங்க, இந்த பெயர் சங்கீரை நாங்க பாத்துக்கிறோம், சொட்டெலும்பா பார்த்து ஒடிப்போம், மூளைக்கு கீழே அடிப்பான். இவன் வன்முறை எங்க கூட்டம் பார்க்கிறான், நாம வன்முறைக்கு போகல மக்கள். ஆனா இன்னைக்கு சுசீந்திரம், அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் வழக்கறிஞர்கள் என் கூட படிச்சவங்கலாம் இப்ப கேட்டேன், பொதுமக்கள் பழைய செருப்பா தேடிட்டு இருக்காங்களாம். பொதுமக்கள் பழைய செருப்பு விளக்கமாறு இருந்தா
தொடப்பம் இருந்தா கொண்டு வாங்க வாங்கிக்கிறேன்னு போர்டே போட்டுருக்காங்க இல்ல இந்து மக்கள் போறாங்க. என்னன்னு கேட்டா இந்த பிஜேபி காரனை பார்த்தா காவி துண்டு போட்டவனை பார்த்தா அவனை விளக்க மாதிரி செருப்பு கொண்டு அடிக்கிறதுக்கு சுசீந்திர மக்கள் திருப்பூர் மக்கள் பழைய செருப்பு விளக்க மாதிரி நல்ல ரேட்டு போகுது தேடிட்டு இருக்காங்க, மக்கள் விலைக்கு வாங்குறாங்க. அந்த அளவுக்கு பாரம்பரியமான ஊர் திருப்பூரம் கொண்டான். அங்க வந்து கறி சாப்பிடாதேடா, முருகனே கறி சாப்பிட்டு விடுதானடா. நான் என்ன பண்ண இப்படியே நீங்க போயிட்டு இருந்தீங்களாக்கா மேல தற்கால தானே வெட்டக்கூடாதுன்ற. நான் நேரம் ஒரு நாளைக்கு காலையில போய் முருகனுக்கு பெரிய சேவலை வெட்ட போறேன். என்ன செய்ய போற? சேவல் முருகனுக்கு வெட்டக்கூடாதுன்னு ஒன்றும் தடை இல்லையில, மேலதான தடை உரிமையல் நீதிமன்றத்துக்கு போன்னு சொல்லியிருக்க. தற்கால முருகன் பூர்வீக வேடவன் சமூகத்தை சேர்ந்தவன், அவன் வேட்டையாடும் சமூகத்தை சேர்ந்தவன், வேட்டையாடும் பெண்மணியை திருமணம் முடிச்சிருக்கான். அவன் புலால் உண்டவன். அவனுக்கு புலால் இல்லாம நீ வந்து அவனுக்கு பேரை சுப்பிரமணியன் மாத்திருக்க. நாங்க விடவே மாட்டோம். நாங்க ஒரு நாளைக்கு கெடா வெட்ட போறோம். இப்ப நீ இப்படியே பண்ணிட்டு வேட்டைக்கு முடிக்காம போயிட்டு மகாத்மா காந்திய கொலை செய்த சாவார்கார் வாழ்கன்னு சொல்லி தானுமலையால கோஷம் போடுறீங்களா? மானம் கட்டுவீங்களா? உங்களை பெத்தது தாயா பேயடா? பிஜேபியில இருக்கிறவங்க பூரா சந்தேகமா இருக்கு எனக்கு. பிஜேபி கட்சியை காரண பார்த்தாலே எனக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு. ஏன்னா இவெல்லாம் மனிதனா? எதுக்கு நான் அந்த கட்சியில இருக்கிறேன்? அது ஒரு கட்சியாடா? மானம் கெட்டவன், புறப்பிழந்தவன், வக்கத்தவன், திரையில கெட்டவன், அறிவு இல்லாதவன், பீதின்றதாண்டா பிஜேபி இருக்கணும். ஏன்னா போய் கோஷம் போட்டிருக்கீங்க. அங்க எவ்வளவு பெரிய அருமையான விழா, கோயில், ஆன்மீகம், பொதுமக்கள் திரண்டு ஒரு நம்பிக்கையோட, அவங்க நம்பிக்கையை நம்ம வந்து வீண் செய்யலை. நாங்க இல்லைன்னு சொல்லுவோம், அதுக்கு வாதம் சொல்லுவோம், கருத்து சொல்லுவோம், அது வேறு. எங்கேயாவது திராவிட கழகத்துக்காரங்க பகுத்தறிவாளர் கோயில் இடிச்சிருக்குமா? இந்த மாதிரி விழாவில் போய் தகராறு பண்ணியிருக்குமா? பங்குனி உத்திரத்துல தகராறு பண்றோமா? இவன் விநாயகரை விநாயகரை வைக்கிறான், விநாயகரை வச்சு அவரை ஒரு கலவர கடவுளாக்குறான். முன்னாடிலாம் விநாயகர் சதுர்த்தி இப்படியே இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு விநாயகர் துப்பாக்கி எழுதி போலீஸ் போட வைக்கிறான். அப்ப கலவரத்துக்கு கடவுளை பூரா கலவர கடவுளா மாத்துற. முருகன் அமைதியா திரும்ப கொண்டு போயிட்டு இருந்துச்சு. இப்ப அங்க 24 நேரம் 500 போலீஸ் போட்டு வச்சிருக்க. இன்னைக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு ரவிக்குமார். நாங்க மேல இருக்க போலீஸ் கூட இறக்கி நீ போய் மேல போய் தீபம் ஏத்திட்டு வர்றோம்ல. என்னடா போலீஸ் இறக்கிட்டா நீ நைட்ல அதான் களவாடித்தனமான வேலை. நான் சொன்ன அறிவிச்சுட்டு வாங்க பாப்போம். நீ வடக்கு இருந்து கூட கூட்டுவா, உத்தரப்பிரதேசக்காரன, மத்திய பிரதேசக்காரன, ராஜஸ்தான்காரன கூட கூட்டுவா. திருத்தணி பாடுற தாண்டுவானு பார்ப்பான் பிஜேபி காரன். தமிழ்நாடு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நாங்க வேற்றுமையில் ஒற்றுமை. நம்முடைய கனிமொழி அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்ற இடத்துல கூட அவங்கள்ட்ட ஒரு பேட்டி கேட்டாங்க. இந்த பேட்டியில கூட அழகா சொல்றாங்க, உங்க இந்திய நாட்டின் மொழி என்ன அப்படின்னு கேட்கும்போது, அங்க மொழியில இல்ல, வேற்றுமையில் நாங்கள் ஒற்றுமை. அதை நீ உடைக்கணும் சிதைக்கணும் பிஜேபி இந்த சுல்லாய்களை வச்சுட்டு கள்ளத்தன். என்ன இந்த விழாவுக்கு சேகர் பாபு நீங்க நடக்கிற கலந்து கொள்கிற விழாவில் RSS நாங்கள் இப்படி கூச்சல் பண்ண வர்றோம்னு சொல்லிட்டு வா, தப்பிச்சு போறான்னு பார்ப்போம். போக முடியுமா சார்? இதுல முக்கியமா தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, ரம்ஜானுக்கு வாழ்த்துக்க சொல்றீங்க, கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றீங்க, தைப்பூசத்துக்கு வர மாட்டேங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ரிச்சராஜ் என்ன சொல்றாருன்னா, அல்லேலியா பாபு இந்த இந்து மத வெறுப்பு வந்து நிப்பாட்டுக்குன்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு. ராஜா காரன் இந்த ஊருக்கே சம்பந்தப்படாத நாயவன், திருட்டு பையன். அவன் பின்னாடி 2 புலப்பத்த பையன் அவன்கிட்ட காசை வாங்கிட்டு போறாங்களே தவிர அவனுக்கு இந்த தைப்பூசத்துக்கு என்ன சம்பந்தம்? சரி, நான் கேட்குறேன், தைப்பூசத்துக்கு நீ வந்து சேகர் பாபு வரலன்ற. நான் ராஜாவை கேட்குறேன், அக்கா தமிழிசையை கேட்குறேன், என்னைக்காவது நீங்க வந்து பங்குனி உத்துறதுக்கு நீங்க நடந்தே வந்திருக்கீங்களா? பழனிக்கு, திருச்செந்தூருக்கு, திருத்தணிக்கு, திருப்பூரத்துக்கு. எங்க சாதாரண சூத்திரன் சொல்லப்படக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் உழைப்பாளிகளை தான் அவனை மேலும் கடனாக்குறதுக்கு 1 மாசம் விரதம் இருக்கு வைக்கிறது, பால் புறம் எடுக்கிறது, அன்னக்காவடி. என்னைக்காவது ராஜா அன்னக்காவடி எடுத்திருக்கானா? ராஜா தீ குளிச்சிருக்கானா? தீக்குண்டத்துல இறங்கியிருக்கானா? அக்கா தமிழிசை விரதம் எடுத்திருக்காங்களா? காப்பு கட்டி எங்க சகோதரி கூட இருக்கிறாங்க திருப்பூரகுண்டத்துல. பங்குனி உத்தரத்துக்கு, தைப்பூசத்துக்கு விரதம் மஞ்சச்சாலை கட்டி உட்கார்ந்து விரதம் இருக்கிறாங்க, சாப்பிட மாட்டாங்க, நோட்டை இந்த வச்சு சாப்பிடுறாங்க. இவ்வளவு விரதம். நீங்க கலவரத்தை தூண்டுதான் செய்யும். நீங்க என்னைக்கா செஞ்சிருக்கீங்களா முருகனுக்கு? நான் ராஜா களவாணி பிள்ளை, திருட்டு பிள்ளை கேட்கிறேன், என்னைக்காவது அன்னக்காவடி எடுத்திருக்கியாடா? என்னைக்காவது மூக்குல அளவு குத்திருக்கியா? நம்மால் பாருங்க, உழைப்பாளி பாட்டு நாக்குல குத்துவேன், கண்ணுல குத்துவேன், காதுல குத்துவேன், முதுகுல குத்துவேன். ராஜா ஒரு நாளைக்கு முதுகுல குத்தி அன்னக்காவடி எடுத்து கூட்டுவாங்க பாப்பா. பறவை காடு எடுத்து வாடா பாப்பா. திருட்டு பிள்ளை, முள்ளமாரி பிள்ளை. கலவரம் பண்ணலான்னு பாக்குற தமிழ்நாட்டுல, கடவுளின் பெறால் கலவரம் பண்ணலான்னு பாக்குறீங்க, மதத்தின் பெறால் பண்ணலாம் பாக்குறீங்க. திராவிட மாடல் ஆட்சிக்கு சட்டமன்றத்தில் வர இருக்கிறது. அதுக்கு முன்னாடி மக்கள் தெளிவா இருக்கா. இந்த மக்கள் கோயிலுக்கு போவான், எல்லா இடத்துக்கும் போவான். இன்னைக்கு கூட ஒருத்தர் பேசியிருக்கேன்,
நீங்க 12 இஸ்லாமியர்கள் சிறுபான்மை வாக்கு வாங்குறதுக்காக தான் 88 இந்து. இப்ப மத்தெல்லாம் யாரு? திமுக இருக்கிற வேற, அண்ணா திமுக இருக்கிற யாரு? எல்லா கட்சியிலும் இந்து தான். ஆனா இந்துத்துவா கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி இப்ப அந்த தானுமலையான் கோயில்ல கோஷம் போட்டு 4 பேர் தான் கூலிக்கு வந்து தான் கோஷம் போட்டா, பொதுமக்கள் என்ன கோஷம் போட்டா, மும்மூர்த்திகளை வணங்கினா, தானுமலையான வணங்கினா, அதை வந்து கோஷத்துக்கு ஆதரவா கோஷம் போட்டானா? ஜெய் ஸ்ரீராமுக்கு ஜெய் ஸ்ரீராமுக்கு பிறந்தவங்களா நீங்க? இங்காரா ஜெய் ஸ்ரீராம், அவனுக்கு நமக்கு என்னடா சம்பந்தம்? இது மும்மூர்த்திகள். இங்க திருப்பூர் முருகன் கோயிலுக்கு வந்து நம்ம சொல்றாங்களே, பாரத் மாதா வாத்தாவா? ஏண்டா பாரத் மாதா யாருடா? பாரத் மாதாவுக்கு பிறந்தவங்களா நீங்க? பாரத் மாதா தமிழ்நாட்டுல இடம் இல்ல. இங்க திராவிட தாய், தமிழ் தாய் தான். பாரத் மாதா உங்க வாத்தால அங்கிட்டு வச்சுக்க, எங்க வடக்க வச்சுக்க. இங்க வந்து இந்த சில்லுண்டி வேலையில பிஜேபி, RSS, சங் பரிவார் கூட்டம் தொடர்ந்து இந்த மாதிரி விழாக்கள் நடத்தினா நாங்களும் இனிமேல் இந்த விழாக்களில் கலந்து கொள்வோம். இப்படி மாதிரி சாவார்கார் வாழ்க, கோட்ஸே வாழ்கன்னு சொல்றவன அங்கே குரலில் மட்டும் தட்ட மாட்டான், எங்க தட்டுமோ அங்க தட்டுவோம். எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.